ஆண்டவன் அறிவில்லாதவன். ஒரு சின்ன கதை. பெரும்பாலும் அப்படி தான் நாம் நினைக்கிறது. ஆண்டவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன், எவ்வளவோ அன்னதானம் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, அறிவு இருந்தால் அந்த மாதிரி செய்வானா? சும்மாயா எல்லாம் ஆண்டவன் சொல்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கோம். வறுமையில் உள்ளதா கடவுளை தான் திட்டுறது. அவன் தான் திருப்பி கேட்க மாட்டான். இல்லைன்னா எல்லோரும் திட்டிக்கிட்டே இருக்கோம். சரி, ஒரு வைசிகன் வியாபாரி புளி ராமநாதபுரத்துலேருந்து விளையிற புளியை உடச்சி சாக்கில் வச்சு கட்டி ஊர் ஊராக விற்றுக்கிட்டே போனோம். இப்படி வர்ற வழியில் ராமநாதபுரத்துலேருந்து இப்படியே புதுக்கோட்டை சைடு வந்துட்டான். வந்தவன் ஒரு நல்ல களைப்பு, எங்கேயாச்சும் உட்காந்து செத்த நேரம் படுத்துட்டு தூக்கிட்டு போகலாமே மூட்டையை அப்படின்னு நினச்சான். பார்த்தா நடந்து வந்துக்கிட்டே இருந்தான். ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. இந்த ஆலமரத்து வேரெல்லாம் நிறையா இருந்தது. நல்ல நிழல். பக்கத்தில் காவேரி ஆறு வேற ஓடிக்கிட்டு இருந்தது. வந்தவன் சரி இந்த படுத்து தூங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் படுத்து கிடந்துட்டு போவோம் அப்படின்னு படுத்துட்டான். படுத்தவன் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆலமரத்தில் குரங்கெல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தது. பார்த்தா சின்ன சின்ன பழம் உரிச்சி தின்னுக்கிட்டு இருந்தது. அப்பையும் நினச்சான், என்னடா அது இவ்வளோ பெரிய ஆலமரம், என்ன சுத்தினோண்டு விதை சுரைக்காய் விதை, அதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சுரைக்காய் வருது. துணோண்டு பரங்கி விதை, அதுக்கு இவ்வளோ பெரிய பரங்கிக்காய் வருது. சின்ன செடி. ஒரு தென்னை மரத்தில் கூட அவ்வளோ பெரிய தேங்காய் இருக்குது. இவ்வளோ பெரிய ஆலமரம் 1000 அடி அகலம் இருக்கும். இந்த ஆலமரத்துக்கு பாரு துணோண்டு பழத்தை வச்சுருக்கான் ஆண்டவன். இதுக்கு தான் சொல்கிறது ஆண்டவனுக்கு அறிவு இல்லைன்னு. மரத்துக்கு சேர்ந்த மாதிரி பழத்தை பெருசாக வைக்க வேண்டியது இல்லையா? ஆண்டவனுக்கு அறிவே கிடையாது. சரி போ, அதுக்காக அறிவாக சொல்லிக் கொடுக்க முடியும் ஆண்டவனுக்கு அப்படின்னு படுத்துட்டான். அசந்து தூங்கிட்டான். தூங்கி ஒரு 5 நிமிஷத்தில் பெரிய பாறாங்கன்னு ஒன்று தலையில் விழுந்தது மாதிரி இருந்தது. ஐயோன்னு எழுந்திரிச்சான். ஐயோ இப்படி நெத்தியை வலிக்குதே, யாரா பாறாங்கல்ல தூக்கி போட்டோம். சுற்றி முற்றி பார்த்தா ஒருத்தரையும் காணும். நெத்தியில் விழுந்த பழம் கீழே கிடந்தது. பார்த்தோம், அந்த பழமாக நெத்தியில் விழுந்துச்சு. இது பெரிய பாறாங்கல் விழுந்தது மாதிரில இருந்தது. தலையை வலிக்குது. ஐயோ எப்படி தலையை வலிக்குது தேடிக்கிட்டே தடவிக்கிட்டே இருந்தான். அப்புறம் தான் அவன் சற்று நேரம் கழித்து சிந்தனை பண்ணி பார்த்தான். ஆண்டவன் அறிவோடு தான் செயல்படுகிறான். நம்ம நினச்ச மாதிரி ஒரு தென்னை மரத்தில் இவ்வளோ பெரிய தேங்காய் வச்சுருக்கானே, ஒரு சின்ன செடிக்கு இவ்வளோ பெரிய பரங்கிக்காய், இவ்வளோ பெரிய பூசணிக்காய் எல்லாம் படைச்சிருக்கானே. இந்த ஆலமரத்துக்கு நம்ம நினச்சது மாதிரி பெரிய பரங்கிக்காய் அளவுக்கு பழத்தை வச்சுருந்தான்னு வச்சுக்க, இந்நேரம் நம்ம தலையில் விழுந்ததுக்கு மண்டை 2ஆக பிளந்திருக்கும். ஆண்டவன் அறிவோடு தான் செயல்படுகிறான். நாம் தான் அறிவோடு செயல்படுவதில்லை. ஒருத்தன் பணக்காரனாக இருக்கான், ஒருத்தன் ஏழையாக இருக்கான். நம்ம திட்டு, நான் யாருக்கும் எந்த துன்பமும் செஞ்சதில்லையே, ஆண்டவா எதுக்கு என்னை ஏழையாக படைக்க? பழைய படம் நாகேஷ் படத்தில் கூட ஒரு பாட்டு இருக்குது. ஏழையை படைத்தது இறைவன் என்றால் இறைவன் என்பவன் எதற்காக, இறைவன் என்பவன் எதற்காக? நாகேஷ் அழகாக பாடுவார், ஜேசாஸ் பாட்டு. அப்பையும் எனக்கு அந்த அறிவு கிடையாது. உண்மையாக தான் அந்த கருத்தில். ஏழை படைத்தது கடவுள்னா எதுக்கு இறைவன் ஏழை பணக்காரன் என்ற உயர்வு தாழ்வு எதற்கு மனிதருக்குள்ளே? இதைத்தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்கிறார். ஊழில் பெரியது யாவுல மற்றொன்று சூழிலும் தாம் முந்தோறும். அதாவது ஊழ்னு ஒன்று இருக்குது. ஒருத்தன் பெரிய பணக்காரனாக அந்த ஜென்மத்தில் இருக்கான் அப்படின்னா ஏதோ முன்பிறவிலே அவன் அதற்கு முன்பிறவிலே நிறைய புண்ணியம் செஞ்சுருப்பான். கடவுளுக்கு தொண்டு சொல்லியிருப்பான், செஞ்சுருப்பான், தர்மம் செஞ்சுருப்பான். அதனுடைய வினைப்பயன் இப்போ நல்லா அனுபவிக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். நம்ம ஏழையாக இருக்கோன்னா, ஏழையாக இருக்கிறவங்கெல்லாம் பாவப்பட்டவங்க கிடையாது. முன் ஜென்மத்தில் செய்த வினை கொள்கை. அதாவது ஏதோ பாவம் புண்ணியம் ஏதோ செஞ்சுருப்போம். அப்போ நல்லதே நம்ம செய்யலையான்னு கேள்விக்கூடாது. செஞ்சிருந்தால் இந்த பிறவிலே பிற்பாடு வரும். பிறகு துன்பம் வரும், இன்பம் வரும். இன்பமும் துன்பமும் நிறைந்ததான வாழ்க்கை. இதை நம்முடைய நம் செய்த கர்ம வினைன்னு நினச்சிட்டா மற்றவன் மேற்கோபம் வராது. நான் சொல்ல போகிறீங்களா? அதாவது ஒருத்தன் 10 கொலையை பண்ணிடலாம். அந்த கொலை பண்ணினத்துக்கான தண்டனை செத்து போகிறாங்க, தூக்கில் போட்டுறாங்க. இந்த 10 பேரோட கொலை செய்ததற்கு காரணம் என்ன? இவன் செய்த பாவத்தை அனுபவிக்க வேண்டும். அடுத்த ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா கை இருக்காது, கால் இருக்காது,
அந்த வேதனையை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான். இதுதான் சைவ சித்தாந்த கருத்து. சைவ சித்தாந்தம்னு சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. ஏதோ சைவ சித்தாந்தம் 36 தத்துவங்கள் இருக்குது. மனிதன் எதற்காக தோன்றினான், எப்படி தோன்றினான், எதிலிருந்து தோன்றினான், அது மிகப்பெரிய விஷயம். அதை படித்தவன் தான் யாராச்சும் சொல்ல முடியும் உங்களுக்கு கருத்துக்களை. இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம. ஒன்று, நல்வினை செய்தால் நன்மை கிடைக்கும். அது இப்போ உடனே கிடைக்கணும்னு அப்படியா சார், நான் ஒரு 1000 பேருக்கு அன்னாதாரம் பண்ணுறேன், உடனே நாளைக்கே எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. வினைக்கும் ஒரு பக்குவம் உண்டு. இப்போ பயிர் இருக்குது, அதை ஊற வச்சு போட்டிங்கன்னா மறுநாளே மண்ணில் போட்டால் முளைச்சி வந்துடும். இது பயிர். நவதானியங்கள் சொல்கிறாமே, இந்த கல்யாணத்தில் எல்லாம் நவதானியங்கள் போட்டு மறுநாள் தண்ணி ஊற்றி வைப்பாங்க, மக்கியானாலே முளைச்சி வந்துடும். அதற்கு வினைக்காலம் அவ்வளோதான். ஒரு தேங்காயை வைக்கிறீங்க, அது 3 மாதம் ஆகும் முளைச்சி வர. விதைக்கும் ஒரு காலம் உண்டு, வினைப்பக்குவம். அது அந்த பக்குவம் அடைஞ்சால் தான் அது வரும். அதே மாதிரி நம்ம செய்கிற வினைக்கும் பக்குவம் உண்டு. போன ஜென்மத்தை செஞ்சதை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்த பிறப்பில் கூட அனுபவிக்கலாம். ஏன் சார் எல்லா பாவத்தையும் ஒரே ஜென்மத்தில் வச்சா தாங்க முடியாது. குழந்தைய 1ஆவது விட்டு 10ஆவது வரைக்கும் எஸ்எல்சி புக் வரைக்கும் படினா படிக்க முடியுமா? செத்து போயிடும். இல்லை ஒரு மாதத்துக்குள்ள சாப்பாடை போய் சாப்பிட்டு எதுக்கு சும்மா சாப்பிடணும், செத்து போயிடும். அது மாதிரி எல்லா வினை கொள்கையும் நம்மளால் அமைக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு பிறப்பிலையும் பிறந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தீரு. அப்படி தீர்க்காமல் மேலும் அந்த பிறப்பில் மறுவினையை நம்ம செய்யும் பொழுது கொஞ்சம் காசு வந்துட்டு ஆடாத ஆட்டம் ஆடிடும். அடுத்த ஜென்மத்தில் ஏறிக்கும். இப்படி ஏறிக்கிட்டு தான் போகும். ஒன்றும் குறையறதுக்கு வழி இல்லை. அதுக்கு என்ன வழின்னா ஒரே வழி இருக்குது. என்னடா வழின்னு கேட்குறீங்களா? திருக்குறளை படிங்க. சொல்லாத விஷயங்களே கிடையாது. கடவுள், கல்வி, உலகம், தர்மம், தத்துவம், அரசியல், பொருளாதாரம், சட்டம், மருத்துவம், காமம் தூக்கி சாப்பிடுவார். அதை சொல்லிக் கொடுக்கத்தான் நீங்கள் அது. நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றிடா.